ஹalleluya, praise the Lord. தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். மாறாதவருடைய வார்த்தையாகிய ஆசீர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நேற்று இரவு வரைக்கும் எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் நீங்கள் மனம் சோர்ந்திருக்கலாம், எல்லா காரியத்திலும் நீங்கள் தோற்று போனவர்களாய் கூட இருக்கலாம். எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் கூட இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் உங்கள் உள்ளத்தை அறிந்திருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தரை நோக்கி பார்த்து, அவருடைய வார்த்தையை பார்த்து, அதன் மேல் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கிற வனாந்தரத்தை எல்லாம் இனி அவர் செழிப்பாய் மாற்றப் போகிறார். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தில் நிச்சயம் ஒரு அற்புதம் செய்ய போகிறார். நீங்கள் வேண்டிக் கொண்டிருக்கிற நன்மைகளை தடையில்லாமல் இனி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். உங்களுக்காக இந்த காலை வேளையில ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்கிறார். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய வழிகள் முதலாவது கர்த்தருக்கென்று ஒப்புவிக்கப்பட வேண்டும். நம்முடைய சுய வழிகள், நம்முடைய மாம்ச வழிகள், நம்முடைய பாவ வழிகள், கர்த்தருக்கு விரோதமான வழிகள், பின்மாற்ற வழிகள், பல விதத்திலே ஆண்டவரை விட்டு தூரமாகிற வழிகள், ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிற பாதைகள், கோணலான வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்புவிக்க வேண்டும். காரணம், வேதம் சத்திய வழியிலே நம்மை நடத்துகிறது. வேதம் நம்மை சரியான வழியிலே நடத்துகிறது. கலங்காதிருங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஈசாக்கை சந்திக்கிறார். பஞ்சத்தின் நடுவிலே அவனை அந்த தேசத்தில் வாசம் பண்ணும்படி சொல்லி விதைக்க சொல்லுகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். அதன் பிறகு ஜனங்கள் அவன் மேல் பொறாமை கொண்டு அவனுடைய வேலைக்காரர் தோண்டின 2 துறவுகளை மூடி போட்டார்கள். ஆசீர்வாதத்தை கெடுத்து போட்டார்கள். உங்கள் வாழ்க்கையில் கூட சில விரோதிகள், சில பிசாசின் கிரியைகள், சில பிரச்சனைகள் உண்டு பண்ணுகிற ஆட்கள் வேலை ஸ்தலத்திலும் குடும்பத்திலும் உங்கள் கையின் பிரயாசத்தை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் விரோதத்தை உண்டு பண்ணி ஆசீர்வாதத்தை, நன்மையை, அன்பை, சமானத்தை, சந்தோஷத்தை, சுகபலத்தை கெடுத்து போட்டிருக்கலாம். கவலைப்படாதீர்கள். ஆனால் மறுபடியும் ஈசாக்குக்கு ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி அவனை இன்னொரு விசை கூட இன்னொரு இடத்திலே துறவை தோண்ட வைத்தார். அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்வார், புதிய மாற்றத்தை கொடுப்பார். அவன் அங்கு தோண்டின பொழுது தண்ணீர் வந்தது. அவனுக்கு முன் இருந்த விரோதங்களை ஒழிய பண்ணினார். இயேசுக்கு சித்தனா ஒளிந்தது. அவர்கள் எதுவும் அவர் பின்தொடராமல் செய்து ரகபோத் என்று ஆசீர்வதித்தார். கலங்காதிருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இடம் உண்டாக்கி இருக்கிறார். பலுகி பெருக பண்ணுவார். மனம் கலங்காதிருங்கள், சோர்ந்து போகாதிருங்கள். அதோடு கூட பாருங்கள், ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது அற்புதம் செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையில் அற்புதம் நடக்கும். காலியான படகு, வெறுமையான வலையோடு இருந்த சீமோன் பேதுருவை கண்டு ஆண்டவர் ஆழத்தில் தொற்று தள்ளி கொண்டு போய் வலையை போட சொன்னார். அவன் கீழ்ப்படிந்தான். பாருங்கள், நீங்களும் கீழ்ப்படியுங்கள். அந்த காலியான படகு 2 படகு நிரம்பத்தக்கதான மீன்களை ஆசீர்வதித்தார். அவன் அதே சூழ்நிலையில வெறுமையாய் இருந்தவனை மிகுதியாய் ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையின் மேல் நீங்கள் நம்பிக்கையாயிருங்கள். வார்த்தை ஒருபோது உங்களை ஏமாற்றாது. கர்த்தரை நோக்கி பாருங்கள். இந்த வேளையில கூட எல்லா வேலை, எல்லா சம்பாத்தியம், எல்லா ஊழியங்கள் நடுவில் கர்த்தர் மாத்திரமே காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, நாங்களும் மேல் நம்பிக்கையா இருந்து ஜெபிக்கிறோம் அப்பா. காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவரே, இப்பொழுது ஜெபிக்கிற அத்தனை குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா நிலையிலும் மனமுடைந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நடுவில் இதுவரைக்கும் கிரியஸ்வதி எல்லா இயேசுக்கு சித்தனா ஒளிந்து கர்த்தாவே ரகோபத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இதுவரை வந்த தீமையெல்லாம் நன்மையாய் மாற்றும். எல்லா தடைகளை நீக்கும். துக்கங்கள் சந்தோஷமே மாறட்டும். எல்லா போராட்டங்களுக்கும் முடிவை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறேன். பிசாசு கொண்டு வந்த அத்தனை விரோதங்கள், எல்லா பொறாமைகள், எரிச்சல்கள், குடும்பத்தை விட்டு, வேலையை விட்டு, சம்பாத்தியத்தை விட்டு, ஆவிக்குரிய வாழ்க்கை விட்டு ஆண்டவர் ஒவ்வொரு
குடும்பத்தின் சூழ்நிலை விட்டு ஆண்டவரே ஊழியத்தை விட்டு வெளியேறும்படி கட்டளை கொடுங்க. ரெகபோத்தை ஆசீர்வதிப்பீராக. ரெகபோத்திலே பிள்ளைகள் பலுகவும் பெருகவும் பண்ணுவீராக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே, காலியான படகை நிரப்பினது போல இப்பொழுது வெறுமையா இருக்கிற வாழ்க்கையை உடைய வார்த்தையினாலே ஆசீர்வதித்து கீழ்ப்படிந்து உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. அதோடு கூட நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியத்திலும் நன்மை உண்டாக கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறதற்காக நன்றி சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்தும் கல்வாரி சிலுவையில் ஜெயம் எடுத்த இயேசுவின் நாமத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்கள் வழிகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. நிச்சய காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருங்கள். காட் பிளஸ் யூ.